கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக போகலாம். நம்ம போன வாரத்திலிருந்து கிறிஸ்தவ வாழ்க்கைன்ற ஒரு தலைப்பில் ஒரு புது சீரீஸை தொடங்கியிருக்கோம். ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை உண்மையாக எப்படி அவன் வாழ வேண்டும் என்ற லைஃப் ஸ்டைலான ஒரு சத்தியம். உதாரணத்துக்கு பொதுவாக சில சத்தியங்கள் இருக்குது, அவைகளை கேட்டு அதை நம்ம என்ஜாய் பண்ணிட்டு போகிற வார்த்தைகள், என்ஜாய் பண்ணிட்டு போகிற சத்தியங்கள் இருக்குது. ஆனால் இது அப்படியாப்பட்ட ஒரு சத்தியம் அல்ல. இது நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம். நான் அதுதான் சொன்னேன். அதனால்தான் த லைஃப் ஸ்டைல் ஆஃப் த கிறிஸ்டியன், கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கணும், அவன் வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்று பார்ப்பது ரொம்ப முக்கியம். இப்போது நம்மளுக்கு பாருங்கள், நம்மளுக்கு தாயின்ற ஒரு ரோல், சில பேருக்கு தாயின்ற ஒரு ரோல் இருக்குது, தகப்பன் என்ற ஒரு ரோல் இருக்குது. ஒருவேளை நீங்கள் ஏதாச்சும் ஸ்கூலில் டீச்சராக இருந்தீங்கன்னா டீச்சருன்ற ஒரு ரோல் இருக்குது. அல்லது ஏதாச்சும் ஒரு பொறுப்பில் இருந்தீங்கன்னா மேனேஜரா, பாஸா, இல்லை சூப்பர்வைசரா, அந்தந்த வேலைக்கான ரோல் உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்போது உங்களுக்கு அந்த ரோல் அப்படியாகவே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வாழ்கிறீங்க. ஒரு தாய் என்றால் அந்த பிள்ளைகளை நரிஷ் பண்ணுறது, பிள்ளைகளை வளர்ப்பது, பிள்ளைகளை கண்காணிக்கிறது, பிள்ளைகளை போஷிக்கிறது, அது அம்மாவுடைய என்னது பொறுப்பாக இருக்கிறது. அதே போல் ஒரு அப்பா என்றால் பிள்ளைகளுக்கு தேவையான காரியங்களை சந்திக்கிறது, வீட்டுக்கு தேவையான காரியங்களை சந்திக்கிறது, பிள்ளைகள் எப்படி வளர்ந்து வராங்க என்று பார்த்து அவர்களுக்கு நல்ல காரியத்தை போது, அது அப்பாவுடைய ரோல். புரியுதுங்களா நான் பேசுகிற காரியம்? அப்போ எப்போ தங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோல், தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு, ரெஸ்பான்சிபிலிட்டியை சரியாய் பார்க்காத போது உங்களுக்கு கீழே இருக்கிறவங்கள நீங்கள் சரியாய் வளர்க்குறதுக்கு தவறுந்து போயிடுவீங்க. புரியுதுங்களா நான் பேசுகிற காரியம்? ஒருவேளை ஒரு அம்மாவை போல நடந்து கொண்டு தன் பிள்ளைகளை சரியாக வளர்க்க முடியல என்றால் அந்த பிள்ளைங்க சரியாக வளர முடியாது. அது ஆரோக்கியமாக இருக்கட்டும், ஒழுக்கத்தில் இருக்கட்டும், நீதியில் இருக்கட்டும், தாய் பிள்ளைகளை எப்படி வளர்க்குறார்களோ அப்படித்தான் பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க, வளருவாங்க. when you lose your responsibility, உங்களுக்கு கடவுள் கொடுத்திருக்கிற அந்த பொறுப்பை நீங்கள் இக்னோர் பண்ணும்போது, நீங்கள் அதை மறுதளிக்கும் போது உங்களுடைய பிள்ளைகள் கெட்டு போகிறது உங்கள் கண்ணால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பார்ப்பீங்க. எத்தனை பேர் புரிஞ்சிச்சு நான் பேசுகிற காரியம்? அப்போ அதுபோல் எல்லாருக்கும் ஸ்தானம்னு ஒன்று கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த ஸ்தானத்துக்கு ஏத்தாப்புல மனிதன் அவன் வாழ்க்கையை வாழ்வது ரொம்ப முக்கியம். அதுலேருந்து நம்ம டிஸ்டர்ப் ஆகிட்டோன்னா, அதுலேருந்து நம்ம அலைன்மெண்ட் மிஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வாழ்க்கை தவறான பாதைக்குள்ளே போகும். அதுதான் நான் சொல்கிறேன். இன்றைக்கி ரட்சிக்கப்பட்ட உங்களை வேதம் என்னென்று அழைக்குது என்றால் கிறிஸ்தவர்கள் என்று நீங்கள் அழைக்கப்படுகிறீர்கள். அப்போ கிறிஸ்தவன் என்றால் நீங்கள் முன்பு வாழ்ந்தது போல வாழ முடியாது. அந்த தரத்துக்கு ஏத்தாப்புல உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும். அந்த தரத்துக்கு ஏத்தாப்புல உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும். அப்போ தான் நீங்கள் உண்மையான ட்ரூ கிறிஸ்டியனாக இருக்குவீர்கள். தவிர ஒருவேளை கடவுள் சொல்கிற மாதிரி நீங்கள் வாழவில்லை என்றால், கடவுள் சொல்கிற மாதிரி நீங்கள் வாழ்க்கை வாழ்கிறதில்லை என்றால் நீங்கள் கிறிஸ்தவனாகவே இருக்க முடியாது. ஒருவேளை பேருக்கு கிறிஸ்தவனா, ஊருக்கு கிறிஸ்தவனா, ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவனா, ஏதோ அப்பா அம்மா ரட்சிக்கப்பட்டாங்க அதனால நான் ரட்சிக்கப்பட்டன்ற ஒரு கிறிஸ்தவனாய் வெறியும் சும்மா ராபோஜன் எடுத்துன்னு போகிற கிறிஸ்தவர்களாக இருக்கிறீங்க. தவிர உங்கள் வாழ்க்கை முறை கிறிஸ்துவுக்கு ஒப்பான வாழ்க்கை, வேதத்துக்கு சார்ந்த வாழ்க்கையாக இருக்காது. இதுக்கு எதிர்மாறான வாழ்க்கையாக தான் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அப்போது இதை போதனையை கேட்குறது ரொம்ப முக்கியங்க. என் வாழ்க்கையை எப்படி மாற்றிக்கொள்ள வேண்டும், வேதம் என்னை குறித்து என்ன சொல்கிறது, கிறிஸ்தவனா எப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழணும் என்று நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ரொம்ப ஜாக்கிரதையாக நீங்கள் கேட்க வேண்டும். அப்போ கவனிங்க, இதற்காகத்தான் இந்த போதனையை எடுத்துக்கொண்டு வருகிறோம். ஒரு கிறிஸ்தவன் எப்படி வாழ வேண்டும். இதில் நம்ம நேற்று போன வாரத்தில் ஒரு சப்டைட்டில் தொடங்கணும். என்னென்னா, ஒரு கிறிஸ்தவன் என்றாலே எப்படி வாழணும் என்றால் விசுவாசத்தில் தான் வாழணும். லிவிங் பை ஃபெய்த். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், விசுவாசத்தினால நாம் வாழ வேண்டும். அல்லேலூயா. எப்படி வாழணும்? ஒரு கிறிஸ்தவன் எப்படி தன் வாழ்க்கையை நடத்தணும் என்றால் பியூர்லி லிவிங் பை ஃபெய்த் ஆஃப் காட். தேவன் மேலே வைக்கிற விசுவாசத்தினால தான் அவனுக்கு வாழணும். நான் அதுதான் சொன்னேன் உங்களுக்கு. நமக்கு நல்ல வேலை இருக்கலாம், கை நிறைய சம்பாதிக்கிறவங்களா இருக்கலாம், உங்கள் அப்பா அம்மா உங்களுக்கு குடும்ப சொத்து ஏகப்பட்டது சேர்த்து வச்சுருக்கலாம், வீட்டில் பீரோ திறந்தா பணமும் வெள்ளியும் நகையும் கோல்டும் கொட்டுற மாதிரி கூட நீங்கள் இருக்கலாம், எவ்வளோ வசதியாக நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் அதை நம்பி நம்ம வாழக்கூடாது.
நீங்கள் அதிகமாக படிச்சிருக்கலாம், டபுள் டிகிரி, ட்ரிபிள் டிகிரி, பிஹெச்டி எல்லாம் கூட முடிச்சிருக்கலாம். ஆனால் உங்கள் படிப்பை நம்பி நீங்கள் வாழக்கூடாது. உங்களுக்கு ஆள் பலம் இருக்கலாம், அரசியல் பலம் இருக்கலாம், செல்வாக்கு இருக்கலாம். எவ்வளோ இருந்தாலும் நான் ஒரு கிறிஸ்தவன் அவன் வாயத்திறந்து என்ன சொல்ல வேண்டும்? அவன் அடி மனதில் அவன் என்ன நினைக்கணும் என்றால், இதெல்லாம் நம்பி நான் வாழவில்லை, கர்த்தரை நம்பி நான் வாழுகிறேன். அது ஸ்ட்ராங் கன்ஃபெஷனாக இருக்கணும். அது ஸ்ட்ராங் கன்ஃபெஷனாக மாத்திரம் இல்லை, அதுதான் அவனுடைய கோர் பிலீஃபாக இருக்கணும். அவனுடைய ஒரு அச்சாரம், ஒரு சென்டாரிட்டி ஆஃப் த ஃபேத், அவனுடைய என்னது மையப்புள்ளி, அவனுடைய நம்பிக்கையின் மையப்புள்ளி என்னன்னா, என் வாழ்க்கை ஏங்குது என்றால், என் வாழ்க்கை ஓடுது என்றால், நான் உயிரோடு கூட இருக்கிறேன் என்றால், நான் சாப்பிட்ற ஹெல்த்தியான ஃபுட்டுனால அல்ல, டயட்னால அல்ல, என்னை நான் டேக் கேர் பண்ணிக்கிறதுனால அல்ல, நான் ரொம்ப ஞானமாக இருக்கிறதுனால அல்ல. இட் இஸ் ஆல் பியூர்லி த கிரேஸ் ஆஃப் காட் அண்ட் த ஃபேத் அப்பான் காட். நான் தேவன் மேலே வைக்கிற விசுவாசத்தினால்தான் நான் பிழைத்து கொண்டிருக்கிறேன் என்று ரொம்ப ஸ்ட்ராங்காக நீங்கள் நம்பணும். இது அப்படியே என்ன சொல்றதுன்னா, ஆணி அடித்த மாதிரி உள்ளே இறங்கினோம் பாருங்க. உள்ளே இறங்கணும். எந்த நேரத்துலையோ எந்த நிமிஷத்துலையும் நான் என் மேலே வந்துடக்கூடாது, எந்த பணம்னு நம்ம வந்துடக்கூடாது, ஏன் கஷ்டம் நம்ம வந்துடக்கூடாது, ஏன் உழைப்புன்னு நம்ம வந்துடக்கூடாது. இது ஆழமாக இருக்கணும். என்னன்னா, அவருடைய கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு, அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா, நான் பிழைத்து கொண்டிருப்பது கர்த்தர் மேலே நான் வைத்திருக்கிற விசுவாசத்தினால. அல்லேலூயா. அதனால தான் இந்த சப்ஜெக்ட், இந்த போன வாரத்துடைய சப்டைட்டிலுடைய வசனமே என்னன்னா, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். நான் அதை தான் சொன்ன போன வாரம். அந்த வார்த்தை நான் எடிட்டிங் பண்ணும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு பாருங்கள். அந்த இடத்துல நான் சொல்லியிருக்கிறேன் என்னென்னா, எங்கே போனாலும் நம்ம பிழைச்சிக்கலாம். எப்போ? விசுவாசம் இருக்கும்போது. பணம் உங்ககிட்ட காலி ஆகிடுங்க, பணம் உங்ககிட்ட காலி ஆகிடும், உங்கள் இன்டலெக்சுவல் சில நேரத்தில் வேலை செய்யாமல் போயிடும். ஆனால் விசுவாசம் இருப்போம் என்றால் உங்களை எங்கே விட்டாலும் நீங்கள் பிழைத்து கொள்வீர்கள். அல்லேலூயா. சரி, அந்த விசுவாசத்தினால் பிழைப்புன்றது லிவிங் பை ஃபெய்த். விசுவாசத்தினால் நாம் எப்படி சொன்னாது? லிவிங் பை ஃபெய்த், விசுவாசத்தினால் வாழ்கிற வாழ்க்கை. விசுவாசத்தினால தான் நம்ம வாழ்க்கை என்ன பண்ணோம்? வாழணும். லிவிங் பை ஃபெய்த். ஓகே. ஸோ இந்த லிவிங் பை ஃபெய்த்தில் போன வாரத்தில் நம்ம ஒரு 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 கட்டத்தை வரைக்கும் நம்ம பார்த்தோம். என்னன்னு கேட்டால், விசுவாசத்தினால தான் நீதிமான் பிழைப்பான். அப்போ நம்ம பிழைப்பே எதில் இருக்குது? விசுவாசத்தில் இருக்குதுன்னு பார்த்தோம். இன்றைக்கி இன்னும் கொஞ்சம் இந்த லிவிங் பை ஃபெய்த்தில் இன்னும் கொஞ்சம் ஆழமாக போகலாம். என்னன்னு பார்த்தா, லிவிங் நாட் பை சீயிங் பை பிலீவிங். தரிசித்து நாம் வாழாமல் விசுவாசித்து நம்ம வாழ வேண்டும். வாசிக்கலாமா வசனம்? 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 7வது வசனம் பாருங்க. தமிழ்ல 6வது வசனம், இங்கிலீஷ்ல 7வது வசனம். ஓகே, வாசிங்க. நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். சொல்லுங்க, நான் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். இப்போ கவனிங்க, அது என்னங்க? தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். பவுல் இதை சொல்றார், ரொம்ப லிட்டரலாக சொல்றார். நாங்களாம் பார்த்து நம்புறது இல்லைங்க, நாங்கள் பார்க்காததை நாங்கள் என்ன பண்ணுறோம்? நம்புகிறோம். அப்போது பவுல் இந்த இடத்துல ரொம்ப ஆழமான ஒரு காரியத்தை சொல்கிறார். அதை நான் உங்களுக்கு விவரிக்கிறேன், தயவு செய்து இது புரிந்து கொள்ள முயற்சி பண்ணுங்க. நான் என்ன விசுவாசிக்கிறேன் என்றால், இந்த சபைக்கு நீங்கள் ஒரு 3 மாதம் வருவீர்கள் என்றாலே வார்த்தையில் ரொம்ப ஸ்டாண்டர்ட் ஆகிடும். என்னது? வார்த்தையில் ரொம்ப ஸ்டாண்டர்ட் ஆகிடும். பைபிளை விட வேறு முக்கியமானது வேறு ஒன்றுமே இல்லை இந்த சபைக்கு. மற்ற சபை எனக்கு ஒன்றும் தெரியல, ஆனால் இங்கே வருவீர்கள் என்றால் வசனத்தை விட வேறு எதுவுமே முக்கியம் இல்லை. அல்லேலூயா. இங்கே யாருமே பெரிய ஆள் இல்லை, இங்கே எந்த தீர்க்க தரிசனமும் சொல்லப்படாது, இங்கே எந்த அற்புத அடையாளமும் நான் பண்ணுற போகிறது மாதிரி இல்லை. இங்கே ஒன்றே ஒன்று, வசனத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக போதிப்போம். இந்த வசனம் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை உண்டாக்கும். இந்த வசனம் உங்கள் வாழ்க்கையில் சூப்பர் நேச்சுரலான காரியத்தை உண்டு பண்ணணும் என்று நம்புகிறேன். அல்லேலூயா. அப்போ வசனத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக என்ன பண்ணுவீங்க? பிடித்து கொள்ளும். அதை தயவு செய்து நீங்கள் மறக்காதீங்க. இப்போ பவுல் சொல்றாரு, நாங்கள் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். இந்த இடத்துல நடக்கிறது என்றால் எதை குறிக்கப்படுது? வாக்கிங் என்ற வார்த்தையை உபயோகப்படுத்துறாங்க. we are not walking by sight. பார்த்து நடக்கிறவர்கள் அல்ல, பார்க்காம. அப்படின்னா என்ன? இதை நம்ம அப்படியே எடுத்துக்கொள்வோம் என்றால், அப்போ பவுலினா கண்ணு முன்னு நடுகிறாரா? கண்ணு திறந்து நடு. நம்ம சொல்லுவோம், கண்ணை திறந்து நடு,
கீழே பார்த்து என்ன பண்ணு நடுன்றோம். பவுல் என்ன சொல்ல, நாங்கள் பார்த்து நடுகிறது இல்லைப்பா. நடத்தை என்றால் எதை சொல்கிறார் என்றால் வாழ்கிறத பற்றி தான் பேசுகிறார். அல்லேலூயா. நீ சரியாக நடந்து கொள்ளணும் அப்படின்னா என்ன, இப்படி நடந்துக்கிற, இப்போ இப்படி ஸ்ட்ரைட்டாக அது அர்த்தம். ஒழுங்காக நடந்துக்கோ அப்படின்னா என்ன அர்த்தம், புரியுது தானே உங்களுக்கு? அந்த வார்த்தை நம்ம யூஸ் பண்ணுறல பிள்ளைங்களை பார்த்து, ஒழுங்காக நடந்துக்கோ அப்படின்னா என்ன, அவன் நட சரியில்லை, நொண்டி நடக்கிறான், அதனால ஒழுங்கா அதை சொல்கிறோம் இல்லை. அவன் வாழ்க்கையை பற்றி பேசுகிறோம். உன் வாழ்க்கை ஒழுங்காக இருக்கட்டும், உன் பேச்சு ஒழுங்காக இருக்கட்டும், உன் நடத்தை ஒழுங்காக இருக்கட்டும். அப்போது நடை என்றால் என்ன, வாழ்க்கை. அப்போ பவுல் என்ன சொல்கிறார் என்றால், போன வாரத்தில் பார்த்தோம் விசுவாசம் நீதிமான் பிழைப்பான். ஆனால் இங்கே பவுல் என்ன சொல்றாருன்னா, நாங்கள் எங்கள் பிழைப்பு, எங்களுடைய வாழ்க்கை நாங்கள் எப்படி நடத்துகிறோம் என்றால் பார்த்து பார்த்து நடத்துறது அல்ல, விசுவாசித்து நடத்துகிறோம். இப்போ இது வரைக்கும் புரியலனா நான் இன்னும் சொல்கிறேன், இன்னொன்று ஆழமாய் அதை நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். நம்ம எல்லாருமே ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிறோம், எல்லாருக்குமே குடும்பன்றது ஒன்று இருக்குது. குடும்பத்தில் மிக முக்கியமானது ஒன்று பொருளாதாரம். பொருளாதாரம் என்ன, ஃபினான்ஷியல், பணம் ரொம்ப முக்கியம். அதுலேயும் ப்ராவிஷன் ரொம்ப முக்கியம். ப்ராவிஷன் இல்லாத குடும்பம் ஏதாச்சும் இருக்க முடியுமாங்க? இல்லை. எல்லாருடைய குடும்பத்துக்கு என்ன தேவைன்னா ப்ராவிஷன் தேவை. கிச்சன் ரூமில் பார்த்தா ஏகப்பட்ட டப்பாக்களை வச்சுருப்போம். அந்த டப்பாவில் ஒரு டப்பாவில் அரிசி, ஒரு டப்பாவில் பருப்பு, ஒரு டப்பாவில் மாவுங்க அப்படின்னு அடுக்கி வச்சுருப்போம். இப்போ கவனிங்க, பவுல் என்ன சொல்கிறார் என்றால், இது ப்ராக்டிக்கலாக நான் சொல்கிறது மாத்திரம் நீங்கள் புரிந்து கொள்ளுங்க, அப்போ உங்களுக்கு விளங்கும். என்ன சொல்கிறாருன்னா, நான் பார்க்கும்போது என்னுடைய வீட்டில் இருக்கிற தேவைகள் குறைவாக இருக்கிறது அப்படின்னா இல்லாமல் கொடுக்குது. பசி, வயிற்றுல பசி இருக்குது, ஆனால் டபராவை திறந்து பார்த்தா அரிசி இல்லை. என் கண்ணுக்கு தெரிந்து எனக்கு என்ன புரியுதுன்னு கேட்டால், அரிசி இல்லை, அரிசி இல்லாததுனால நான் பட்டினியாக தான் இருக்கணும். அரிசி இல்லைனா சாப்பாடு செய்ய முடியாது, சாப்பாடு செய்யலினா நான் சாப்பிட முடியாது. அப்போ என் கண்ணால் பார்க்குறேன், அதில் இல்லாததுனால நான் பார்த்து என்ன நம்புகிறேன்னு கேட்டால் பார்க்குறத நம்புகிறேன். புரியுதுங்களா நான் பேசுறது? பார்க்குது, என்ன பார்க்குறேன், அதில் ஒன்றே இல்லைன்னு பார்க்குறேன். ஒன்றே இல்லைன்றத என் மனசுக்குள்ளே எப்படி எடுத்துக்கிறேன்னா அவள் தான் இல்லை. பவுல் சொல்கிறார், நீ பார்த்து நம்பாத, தரிசித்து நம்பாத, தரிசித்து நடவாத. உன் வாழ்க்கையை பார்த்து எது இருக்குதோ அதை வச்சு நடக்க நீ ட்ரை பண்ணாத. விசுவாசித்து வாழ கற்றுக்கொள். வாழ்க்கையை எதை பேஸ் பண்ணி நம்ம நடத்தணும் என்றால், நான் சொல்லுகிறேன், நம்முடைய வருமானத்தை பேஸ் பண்ணி அல்ல, நம்ம கண்ணுக்கு என்ன தெரியுது காணவைகளை பார்த்து அல்ல, விசுவாசத்தினால காணாதவைகளை விசுவாசத்தில் நம்ம பார்க்க வேண்டும். இதை நம்ம இன்னைக்கு கற்றுக்க போகிறோம், ரொம்ப முக்கியம். பாருங்கள், நான் இன்னைக்கு முடிச்சலான்னு நினச்சேன், இந்த காண்றது காணாதது அடுத்த வாரம் இதை பேசுவோம்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ டீப்பான ஒரு சத்தியம். இதில் ஒரு 3 காரியத்தை நான் சொல்கிறேன் பாருங்க. இப்போ ஒன்றே இந்த வசனத்தின் மூலியம் புரிஞ்சுக்கணும், எப்படி நம்ம வாழ்க்கை நடத்தணும். பார்த்து அல்ல, விசுவாசித்து. சொல்லுங்க பக்கத்தில் பார்த்து வாழக்கூடாது, விசுவாசித்து வாழணும். பார்க்கும்போது எல்லாம் குறையாதாங்க தெரியும், பார்க்கும்போது எல்லாமே நல்லா இல்லைன்னு தான் தெரியுங்க, பார்க்கும்போது எல்லாமே தப்பாக தான் தெரியும். பார்த்து அல்ல, விசுவாசித்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இப்போது இந்த இடத்துல நான் உங்களுக்கு வெளிப்படுத்த விருப்பப்படுறேன். ஒன்று, காண்கிறவைகள் ஒன்று இருக்குது என்றால் காணாதவைகளும் ஒன்று இருக்கிறது. ஆமாவா இல்லையாங்க? ஒரு உதாரணத்துக்கு அப்படியே மேலே பாருங்களேன், அப்படியே மேலே 4வது அதிகாரம் 18ஆம் வசனத்தை பாருங்களேன். 4வது அதிகாரம் 18ஆம் வசனம். ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். இப்போ பவுல் இங்க கீழே என்ன சொல்றாருன்னா, பார்க்கிறத நீங்க என்ன பண்ணாதீங்க, பார்த்து நடக்காதீங்க. Don't walk by seeing, walk by believing. அப்படின்னா இப்படி சொல்லாமே, பார்க்கிறவைகளை நம்பாதீங்க, பார்க்கிறவைகளை விசுவாசிக்காதீங்க, பார்க்காதவைகளை. இது கன்ஃபியூஷனாக இருக்குதா இல்லை உங்களுக்கு கிளியராக இருக்குதா? அது சொல்லிடுங்க ஃபர்ஸ்ட். கிளியராக இருக்குதுங்களா? என்ன கிளியராக இருக்குதுங்க? பார்க்கறத நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்பக்கூடாது. பார்க்காதவைகளை. இப்போ பார்க்கிறவைகள்னா என்ன? பார்க்கிறவைகள்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியுதெல்லாம் என்ன? நீங்கள் என்ன பார்க்க முடியுதா? பார்க்க முடியுது. இப்போ இந்த ஃபுல்ஃபிட்டை பார்க்க முடியுதா? பார்க்க முடியுது. இந்த சிலுவையை பார்க்க முடியுதா? இந்த பேனரை பார்க்க முடியுது. எல்லாருக்குமே கண்ணு தெரிஞ்சு தானேங்க இதெல்லாம் பார்க்க முடியுது. பவுல் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற காணப்படுகிறவைகள், இது பேர் என்னதா? காணப்படுகிறவை, விசிபிள்.
இதெல்லாம் என்னால் பார்க்க முடியுது. அப்போது பார்க்க உங்கள் கண்ணுக்கு தெரிகிற இந்த சாலமோன் என்னவா அநித்தியமானவன் அல்ல, சாரி டெம்பரவரி, அநித்தியமானவன். காண்கிறவர்களெல்லாம் அநித்தியமானது, காணாதவைகளெல்லாம் நித்தியமானது. புரியுதுங்களாங்க? இன்னும் சில பேருக்கு புரியல, மூஞ்சில் லைட்டே எரியல. அந்த மதியானம் காலைல சாப்பிட்டு அந்த உப்புமா வேலை செய்துனுக்குது உங்களுக்குள்ள. இயேசுவின் நாமத்தில் உப்புமாவை ஆவி வெளியே போவதாக. அல்லேலூயா. சில பேர் பொங்கல்னு வாயில் சொல்லுங்கிறீங்க, பொங்கலின் ஆவியும் வெளியே போவதாக. அல்லேலூயா. புரியுதுங்களாங்க உங்களுக்கு? என்ன புரியுது? உப்புமாவு பொங்கல் புரியுதா? சரி. காண்கிறவைகளெல்லாம் அநித்தியமானவை. புரியுது உங்களுக்கு? புரிகிற மாதிரி சொல்கிறேன். பார்க்குறதெல்லாம் டெம்பரவரி. சாலமோன் டெம்பரவரி, இந்த சிலுவை டெம்பரவரி, இந்த பேனர் டெம்பரவரி, இந்த ஃபுல் ஃபீட் டெம்பரவரி. இது எப்போனா அழிந்து போகலாம், எப்போனா இது பிடிக்கல நம்ம தூக்கி போட்டுடலாம். காணப்படாதவைகளோ இப்போ நம்மளுக்கு காணப்படுகவைகள் என்னன்னு தெரிஞ்சிச்சு, ஆனால் காணப்படாததுகளா என்னன்னு நம்மளுக்கு என்ன பண்ணல தெரியல. அதை தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதை தெரிஞ்சுக்கினா ஒரு மிகப்பெரிய ஒரு என்லைட்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கும் பாருங்கள். இதுக்கப்புறம் நீங்கள் பார்த்து வாழ்கிறத நீங்கள் விட்டுருவீங்க. மனுஷனை நம்பி வாழ்கிறத விட்டுருவீங்க. கண்ணுக்கு தெரிஞ்சு கரெக்டாகுது, சரியாகுது, சூப்பராகுது, அதெல்லாம் விட்டுருவீங்க. ஏன்னா நம்முடைய வாழ்க்கை தரிசித்து நடக்கக்கூடாது, விசுவாசித்து நடக்கணும். அப்போது ஒன்று புரிஞ்சிச்சு. ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன புரிஞ்சிச்சுன்னு கேட்டால், காணப்படுகிறவைகளெல்லாம் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானது. அப்போது நம்ம பார்த்து கொண்டிருக்கிறதெல்லாம் ஒரு நாள் அழிஞ்சிடும். ஆனால் பார்க்க முடியாதது வேற என்னவோ இருக்குது. அது என்னவா? நித்தியமானவைகள். அல்லேலூயா. அது என்ன அது காணக்கூடாதவைகள் என்ன? நான் சொல்கிற ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு, நாம் தேவனை காண முடியாது. அல்லேலூயா. தேவன் நித்தியமானவரா அநித்தியமானவரா? அவர் டெம்பரவரியா, அவர் எவர்லாஸ்டிங்கா? எவர்லாஸ்டிங். அவர் டெம்பரவரியானவர் அல்ல, அவர் எவர்லாஸ்டிங், அவர் நித்தியமானவர். அதனால தான் அவரை பார்க்கவே முடியாது. கடவுள் யாருன்னா பார்த்துருக்குறாங்களா? கடவுள் யாரோ தொட்டிருக்காங்களா? நீங்கள் யாரா தொட்டிருக்கிறீங்களாங்க? இல்லை. கடவுளுடைய சத்தத்தையும் உங்களால் கேட்க முடியாது, கடவுளை நீங்கள் பார்க்கவும் முடியாது, கடவுளை நீங்கள் தொடவும் முடியாது. ஏன்னா கடவுள் காணக்கூடாதவராய் இருக்கிறார். அத்தரிசனமான தேவனுடைய சொரூபமாய் இயேசு இருக்கிறார் என்று கொலோசியர் 1 நம்ம வாசிக்கிறோம். அப்ப தேவன் என்றால் அத்தரிசனமானவர். அத்தரிசனம் என்றால் அன்விசிபிள் காட். அவரை ஒருவரை பார்க்க முடியாது. அப்போ கடவுளை நாம் பார்க்க முடியாது, தேவ தூதர்களை நம்ம பார்க்க முடியாது, தேவத்துவத்தை நம்ம என்ன பண்ண முடியாது? பார்க்க முடியாது. இவைகள் எல்லாம் விட ரட்சிப்பை நம்ம பார்க்க முடியாது, அன்பை நாம் பார்க்க முடியாது. இவைகள் எல்லாத்தை விட விசுவாசத்தையும் நம்ம பார்க்க முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. எங்க இதெல்லாம் உணரணும். இதெல்லாம் என்ன பண்ணோம்? ஃபீல். சொல்லுங்க பார்க்கலாம். ஃபீல். இதெல்லாம் என்ன பண்ணோம்? காணாததெல்லாம் இல்லைன்றது அர்த்தம் இல்லை. இப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் இந்த சின்ன ரூமில் இவ்வளோ பேர் உட்காந்துருக்குறோம், இந்த சர்ச் உள்ள இவ்வளோ பேர் உட்காந்துருக்குறோம். நீங்கள் மூச்சு விடாமல் வந்ததுலேருந்து மூச்சு விடாமல் யாருன்னா இருக்கிறீங்களா? இல்லை. அப்போ நீங்கள் ஆக்சிஜனை என்ன பண்ணிருக்கிறீங்க? நீங்கள் இன்ஹேல் பண்ணிருக்கிறீங்க, உள்ளே வாங்கிக்கொண்டு ஆக்சிஜன் எடுத்துனே இருக்கிறீங்க. ஆமாவா இல்லையாங்க? ஆனால் இந்த ஆக்சிஜன் உங்களால் பார்க்க முடியுமா? இந்த காற்றை உங்களால் பார்க்க முடியுமா? முடியாது. இப்போ ஃபேன் போட்டுருக்குறோம், அது சுற்றினே இருக்குது. அது சுற்றுனால எனக்கு என்ன லாபம்? காற்று வருது, அந்த காற்றை என்னால் பார்க்க முடியுமா? முடியாது. ஃபேன் சுற்றுது எனக்கு தெரியுது, ஃபேன் ஓடிக்கொண்டிருக்குதுன்னு தெரியுது, அது என்னவோ வேலை செய்யுதுன்னு தெரியுது. ஆனால் அது ப்ரொடியூஸ் பண்ணுகிற அந்த காற்றை என்னால் பார்க்க முடியுமா என்றால் என்னால் பார்க்க முடியல. அப்போது பார்க்க முடியாததுனால அது இல்லைன்னு நான் சொல்லிட முடியாது. இன்னைக்கு அநேக முட்டாள்கள் அப்படி தான் பாருங்க. கடவுள் இல்லைன்னு சொல்றாங்களே, ஏன் இல்லைன்றாங்க? கண்ணுக்கு தெரியலையே. கண்ணுக்கு தெரியாதது நான் எப்படி நம்புறது? காத்த கண்ணுக்கு தெரியலையே, காத்தை என்னால் பார்க்க முடியலையே. அப்ப காத்தை பார்க்க முடியாதனால காத்து இல்லைன்றது அர்த்தம் இல்லை. அது என் கண்ணுக்கு தெரியல. என் கண்ணுக்கு தெரியலன்றாலும் அது உண்மை. எத்தனை பேர் நம்புறீங்க? கண்ணுக்கு தெரியுதாங்க காத்து இல்லை, ஆனா அது கண்ணுக்கு தெரியல என்றால் அது இல்லைன்னு அர்த்தமா? இருக்கு. எவ்வளோத்துக்கு எவ்வளோ உண்மை? 100க்கு 100 உண்மை. ஏன்னா அது இருக்கிறதுனால தான் நீங்கள் உயிரோடு கூட இருக்கிறீங்க. ஒரு 10 நிமிஷம் இந்த ரூமுக்குள்ளே காற்றே வராமல் இருப்பதாக
அப்படின்னு கட்டளிட்டு காற்றே வரலன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும்? நாளைக்கு இந்தியாவுடைய ஹெட்லைன்ஸை நம்ம தான் இருப்போம். ஆமாங்க, இந்தியாவுடைய ஹெட்லைன்ஸை நம்ம தான் இருப்போம். கர்த்தருக்கு சோத்திரம். ஆமென். அப்படி நடக்காமல் இருக்கிறதுக்காக அப்போ நம்ம உள்வாங்கி கொண்டு இருக்கிறோம். அப்போது காண்கிறவைகள் என்னது? அநித்தியமானவைகள், காணாதவைகளோ நித்தியமானவைகளாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் புரிஞ்சுச்சுங்களா உங்களுக்கு? அப்போ பார்க்குறது அழிஞ்சு போயிடும். அதனால தான் எப்பவுமே பார்க்குறத நம்பவே கூடாது, மனுஷனை நம்பவே கூடாது, பொண்ணு பொருளை நம்பவே கூடாது. எல்லாம் ஒரு நாள் அழிஞ்சு போயிடும். காணாதவைகளோ நமக்கு நிச்சயமாக இருக்கிறது. ரெண்டாவது காரியத்தை பார்க்கலாம். எபிரியர் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பாருங்களேன். முதல் பாயிண்ட் சொன்ன காண்கிறவைகள் அநித்தியமானது, காணாதவைகளோ நித்தியமானது. ஓகே, நெக்ஸ்ட் எபிரியர் 11:3. விசுவாசத்தினாலே நம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய், இப்பதான் ரொம்ப முக்கியம், இங்க கவனிங்க, இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. இப்ப கவனிங்க, கடவுள் என்ன எப்படி பூமியை உண்டாக்கினார் என்றால் தம்முடைய வார்த்தையினால, விசுவாசத்தினால் நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டது அப்படின்னா அவருடைய வார்த்தையினால தான் இந்த உலகங்கள் என்ன உண்டாக்காது. இது முக்கியம் இல்லை. அடுத்தது என்ன சொல்றாங்க பாருங்க, இவ்விதமாய் காணப்படுகிறவைகள். இந்த கண்ணுக்கு தெரியுது பாத்தீங்களா? காணப்படுகிறவைகள் எல்லாம் தோன்றப்படுகிறவர்களால் உண்டாக்கப்படவில்லை. அப்ப எங்கது உண்டாக்கப்பட்டது? நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சதெல்லாம் தோன்றப்பட்டதுனால உண்டாக்கப்படல, அது காணப்படாதவைகளிலிருந்து உண்டாக்கப்பட்டிருக்குது. இப்போ எப்படி சொல்றேனே, அன்சீன் தான், இன்விசிபிள் தான் விசிபிளான ஒன்றே உருவாக்கி இருக்கிறது. புரியல? நான் சொன்ன கடவுள் யாருக்குமே தெரியமாட்டார். அப்போ கடவுள் விசிபிளா இன்விசிபிளா? இன்விசிபிள். ஓகே, இப்போ பாருங்க, இன்விசிபிளான இருக்கிற கடவுள் தான் விசிபிளா இருக்கிற மனிதனை உருவாக்குகிறார். புரியுதுங்களாங்க? புரிஞ்சுச்சாங்களாங்க? அப்போ the invisible is the greater than the visible. அப்படின்னா காணாதவைகள் தான் காண்கிறவைகளை விட உயர்ந்ததா இருக்கிறது. புரிஞ்சுச்சிங்களாங்க? நான் ரொம்ப எளிமையாக சொல்ல முயற்சி பண்ணி கொண்டிருக்கேன். அதுதான் நான் சொன்னேன், கடவுள் யார் கண்ணுக்கும் தெரியமாட்டார், ஏன்னா அவர் இன்விசிபிளாக இருக்கிறார். அந்த இன்விசிபிளாக இருக்கிறவர் தான் விசிபிளாக இருக்கிற நம்மளை படைச்சிருக்கிறார். காணப்படாதவையாராக இருக்கிற தேவன் தான் காணப்படுகிற மனிதர்களும், காணப்படுகிற மிருகங்களையும், காணப்படுகிற உலகத்தையும், காணப்படுகிற எல்லா உலகத்தில் இருக்கிற பொருட்களையும் அவர் உண்டாக்கிக்கிறார். அப்போ இதுலேருந்து எனக்கு என்ன புரியுது என்று கேட்டால், காணப்படுகாத ஒன்றிலிருந்து தான் காணப்படுகிற நாம் உருவாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்ம காணப்படுகிற நம்மை விட காணப்படாதவைகள் தான் உயர்ந்ததாக இருக்கிறது. புரிஞ்சிச்சிங்களாங்க? புரிஞ்சிச்சிங்களாங்க? ஏன்னா தயவு செய்து புரிந்து கொள்ளுங்க. இது புரிந்து கொண்டா தான் விசுவாசத்தை நீங்கள் உங்கள் லைஃப்பில் ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க. உடம்பு முழுமையாய் வியாதி, பலவீனம். உங்கள் கண்ணுக்கு என்ன தருதுன்னா நோய் தான் தருது. உங்கள் கண்ணுக்கு என்ன தருது? படுத்த படுக்கை தான் தருது. உங்கள் கண்ணுக்கு என்ன தருது? சாப்பிட முடியல, ஏஞ்சி நிற்க முடியல, என்னால் எந்த வேலை செய்ய, அதுதான் உங்கள் கண்ணுக்கு தெரியுது. பிகாஸ் அது விசிபிளாக உங்களுக்கு தெரியுது. ஆனால் அன்விசிபிள் ஒன்று இருக்குது. என்ன? அவர் என்னுடைய வியாதிகளை அவருடைய தழும்புகளால் சுகமானார். அது உங்களால் பார்க்க முடியாது. அதை நீங்கள் விசுவாசிக்கும் போது அந்த சுகத்தை உங்கள் சரீரத்தில் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அல்லேலூயா. புரிகிற மாதிரி நான் சொல்கிறேன் பாருங்களேன். இந்த ஃபேன் உடைய மாடலுக்காக இதை நம்ம வாங்கி மாட்டல. இதை வாங்கி மாட்டுறது எதுக்காக? காற்றுக்காக. அப்போது காற்றுக்காக தான் இந்த ஃபேன். காற்றே வரலைன்னா இது எவ்வளோ அழகாக இருந்தாலும் என்ன யூஸ்ஃபுல்லு?
வேஸ்ட். அப்போ எனக்கு முக்கியம்னா காத்து. அப்போ காத்து என் கண்ணுக்கு தெரியல, காத்து என் கண்ணுக்கு என்ன பண்ணல தெரியல. அப்போ இந்த சுவிட்சை போடும்போது நான் அந்த காற்றை பார்க்க முடியல, ஆனால் அந்த காற்றை நான் என்ன பண்ண முடியுது, ஃபீல் பண்ண முடியுது. அதுதான் சொல்கிறேன். அப்போது இந்த காற்றுக்காக தான் ஃபேன், தவிர ஃபேனுக்காக என்ன இல்லை, கண்ணுக்கு தெரியாத காற்றுக்காக தான் ஃபேன். அதுதான் சொல்கிறேன், கண்ணுக்கு தெரியாத தேவனுக்காகத்தான் கண்ணுக்கு தெரியாத கண்ணுக்கு தெரிகிற மனுஷன். அப்போது நம்மளை விட கண்ணுக்கு தெரிகிற நம்மளை விட கண்ணுக்கு தெரியாத தேவன் உயர்ந்தவர். கண்ணுக்கு தெரிஞ்ச இந்த உலகத்தை விட கண்ணுக்கு தெரியாத உலகம்தான் ரொம்ப 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 பெருசா இருக்கிறது. ஹல்லேலூயா. இது கண்டிப்பாக சில பேருக்கு புரியாது. புரிஞ்சுக்கொள்ள முயற்சி பண்ணுங்கள், இல்லை மறுபடியும் இதை கேளுங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒருவேளை புதுசாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இதை கேட்ச் பண்ணுறதுக்கு, ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். புரியாதுனால இல்லை, கண்டிப்பாக புரியும். அப்போ என்ன, நான் இந்த சுற்றி பார்க்குற இந்த உலகம் இருக்குது பார்த்தீங்களா, என் கண்ணுக்கு தெரிகிற இந்த மெட்டீரியல் வேர்ல்டு, மாம்சமான உலகம், சரீர பிரகாரமான உலகம், இந்த உலகத்தை விட என் கண்ணுக்கு தெரியாத ஒரு உலகம் பெருசாக இருக்குது. அது ரொம்ப பெருசு. பரலோகம் என் கண்ணுக்கு தெரியல, ஆனால் இந்த பூமியை விட அது ரொம்ப பெருசு. இந்த பூமியை விட அது ரொம்ப பெட்டர். இந்த பூமியை விட அது ரொம்ப நன்மையான ஒன்று. சத்தமா அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. புரிஞ்சிச்சிங்களாங்க? அப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன, காண்கிறவைகள் எல்லாம் அநித்தியமானவைகள், காணாதவைகளோ நித்தியமானது. ரெண்டாவது, காண்கிறவைகள் எல்லாம் காணாதவைகளிலிருந்து உண்டாக்கி இருக்கிறபடியால காண்கிறவைகளை விட காணாதவைகள் பெரியது. புரிஞ்சுச்சிங்களாங்க? கிளியரா? ஓகே, மூணாவது பாயிண்ட்டுக்கு நம்ம போகலாம். யோவான் 20வது அதிகாரத்துக்கு திருப்புங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான் இது. யோவான் 20, இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து தன்னுடைய சீஷர்களை பார்க்கும்படியாக வருகிறார். அப்போது தோமா என்ன பண்ணுறாருன்னா, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததை அவர் விசுவாசிக்கலை. அவர் தோமா சொல்கிறாரு, இயேசுடைய காயங்களில், அவருடைய கைகளில் ஆணி அடிக்கப்பட்ட காயங்கள் ஆச்சு பார்த்தீங்களா, அந்த காயமான கரத்தில் என்னுடைய விரலை விட்டு பார்க்காத வரைக்கும் நான் என்ன பண்ண மாட்டேன், நம்ப மாட்டேன் என்று சொன்னார். அப்புறம் ஒரு சம்பவம் நடக்குது, அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாசிக்கலாமா? 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, எதுக்கு 27 வாசிங்க. பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு. அவிசுவாசியாய் இராமல் விசுவாசியாய் இரு என்றார். பாத்தீங்களா என்ன சொல்றாரு? அவிசுவாசியாய் இராமல். அப்போ தொட்டு பார்த்து நம்புறவன் யாரு? அவிசுவாசி. தொட்டு பார்த்து நம்புறவன் என்னது? அவிசுவாசி. இப்ப தொட்டு பாருப்பா, இப்ப நம்புறியா? நான் சொல்றேன், அது நம்பிக்கையே இல்லைங்க. இன்னைக்கு சில பேர்கிட்ட பிரச்சனை என்னத்தமாங்க, கடவுள் இது பண்ணிட்டா நான் நம்புவேன். ஏன் நம்பணும்? அதுக்கு உங்களுக்கு கடவுள் அற்புதம் செய்த பிறகு நீங்கள் நம்பணுமா? அப்படி நம்பிக்கை வேலை செய்யாது. கடவுள் இது பண்ணிட்டோம், நாங்கள் சர்ச்சுக்கு வந்துடுறோம், அது நம்பிக்கை அல்ல, அது ஒரு செத்த நம்பிக்கை. இயேசு சொல்கிறார், அது நம்பிக்கை இல்லை. இயேசுடைய விழாவில் விரல நோண்டுனா தான் நான் நம்புவேனா? இது என்ன நம்பிக்கை? அப்படி தான் சொல்கிறான். இயேசு சொல்கிறார், இந்தா கை போடு, விரல உள்ள கை விடு, இந்த விழாவில் கை விடு. இப்போ நம்புறியா? நம்புகிறேன். அது பேர் நம்பிக்கை இல்லை. அவிசுவாசி நீ இராத, நீ நாவா இரு. இப்போ இன்னொன்று சொல்றாரு பாருங்களேன், கீழே வாசிங்க. அடுத்த வாசனம் 29 பாருங்களேன். அதற்கு இயேசு தோமாவே நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய். காணாதிருந்தோ விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரு பாக்கியவானா? சில பேர் காணாமல் விசுவாசிக்கிறீங்க, ஆனால் சிலர் ரொம்ப தெளிவான ஆட்கள் தான் இருக்கிறீங்க. நாங்கள் தான்றீங்க. உண்மைங்க, நான் தான்
தோமா விட பாக்கியவான். ஏன்னா தோமா கண்டு விசுவாசித்தான், நாமோ இயேசுவை பார்த்துதேல, ஆனா அவர் தான் தேவன் என்று விசுவாசிக்கிறோம், அவர் உயிர் தெழுந்தார் என்று விசுவாசிக்கிறோம். அதுதான் சொல்றேன், உயிர் தெழுதலை நம்புகிறவனே பாக்கியவான். காரணம் என்ன? கண்டு விசுவாசிக்கிறத விட காணாமல் விசுவாசிக்கிற நாம் பாக்கியவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஒன்று புரிஞ்சுக்கங்க, பார்த்து நம்புறது நம்பிக்கை அல்ல, பார்த்து விசுவாசிக்கிறது விசுவாசம் அல்ல. இப்போ உங்களுக்கு பல வருஷமாக குழந்தை பொறுக்கல, எனக்கு குழந்தை பொறுச்சுன்னா கடவுளை நம்புகிறேன், அதுக்கப்புறம் ஏன் நம்பணும்? அதுக்கப்புறம் நம்பினா ஒன்றும் அவசியம் இல்லையே, நம்பினா தான் நடக்கும். நம்பிக்கை எதற்கு? விசுவாசம் எதற்குனா காரியங்கள் நடக்கிறதுக்கு உதவி செய்கிறது தான் விசுவாசம். இப்போ நான் இப்படி சொல்கிறேன், உங்களுக்கு புரியுற மாதிரி இது பாருங்கள். இப்போது எனக்கு தெரியாமல் வந்து நான் கீழே விழுந்து அடிபட்டுச்சு. கீழே விழுந்து என்னது அடிபட்டுச்சு. அடிபட்ட உடனே ஒரு 3 பேர் வந்து ஐயோ ரத்தம் போயினுக்குது காலில், வாங்க வாங்க ஹாஸ்பிட்டல் போனேன்னா ஐயோ இப்போ வேண்டாம் ரத்தம் போயினுக்குது, இது நல்லா ஆன பிறகு நான் என்ன பண்ணுறேன், ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க, பைத்தியம், தலையில் ஒரு வேளை அடி வெட்டுக்குதா இவருக்கு, காலில் ரத்தம் ஊற்றினுக்குது, ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டா என்ன சொல்கிறார் இவர், இல்லை ரத்தம்லாம் நிற்கட்டும், காயெல்லாம் ஆகிட்டோம், நல்லா ஆகிட்டோம், நல்லான பிறகு நான் என்ன பண்ணுறேன் ஹாஸ்பிட்டலுக்கு வரேன்னா என்னத்த சொல்கிறது? அந்த மாதிரி தான் நீங்கள் அநேக பேர் இருக்கிறாங்க. சர்ச்சுக்கு வாமா, இல்லை இரு, இது நல்லாயிட்டோம், இது முடிட்டோம், இது ஆகட்டும், இது சரியாகட்டும், அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன். அது சரியான விசுவாசம் அல்ல. கண்டு விசுவாசிக்கிறது விசுவாசம் அல்ல. எல்லாமே இருக்கும்போது விசுவாசிக்கிறது விசுவாசம் அல்ல. ஒன்றுமே இல்லை, கண்ணுக்கு எதுவுமே தெரியல, எதுவுமே தெரியாத போதோ விசுவாசிக்கிறோம். பார்த்தீங்களா, எதுவுமே இல்லை இல்லாத நேரத்தில் விசுவாசிக்கிறீங்க பார்த்தீங்களா, அது தான் பெரிய விசுவாசம் என்று பார்க்குறோம். ஹல்லேலூயா. அப்போ 3 காரியத்தை நம்ம பார்த்தோம். ஒன்று என்ன, கண்ணுக்கு தெரிகிறதெல்லாம் டெம்பரவரி, அநித்தியமானவைகள். கண்ணுக்கு தெரியாதவைகள் தான் நித்தியமான, எவர்லாஸ்டிங். 2வது, கண்ணுக்கு தெரிகிற எல்லாமே கண்ணுக்கு தெரியாத உலகங்கள்ந்து தான் உருவாக்கப்பட்டிருக்கிறது. காணப்படுவைகள் எல்லாம் தோன்றப்படுவைகளினால் உண்டாக்கப்படவில்லை, தேவனுடைய வார்த்தை. அப்போ நல்லா கவனிங்க, தேவனுடைய வார்த்தை காண்கிற ஒன்றா காணாத ஒன்றா? எந்த உலகத்துக்கு சேர்ந்துப்பட்டது? காணாத உலகத்துக்கு சேரப்பட்டது. அப்போ ஈவன் த வேர்ட் இஸ் பிலாங்ஸ் டு இன்விசிபிள் வேர்ல்ட். வார்த்தை கூட காணாத உலகத்துக்கு சேர்ந்தது. இப்போ நீங்கள் என் வார்த்தையை பார்த்து கொண்டிருக்கிறீங்களா, என் வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கிறீங்களா? காரணம் என்ன? வார்த்தையும் காண்பவைகள் அல்ல, காணாத உலகத்துக்கு சேர்ந்தது. அப்போ காணாத உலகத்திலிருந்து தான் காண்கிற உலகமே வந்தது. இது 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட் என்னன்னா, கண்டு விசுவாசிக்கிறது விசுவாசம் அல்ல, காணாமல் விசுவாசிக்கிறது தான் விசுவாசம். காணாமல் விசுவாசிக்கிறவன் தான் பாக்கியவானா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? உங்களுக்கு புரியுறதுக்குள்ளே டைமும் ஆயிடுச்சு, உள்ளவே நுழையில, இன்ட்ரடக்ஷனுக்குள்ளேயே எனக்கு முடிஞ்சிச்சு கதை. சரி, நம்மளுக்கு டைம் ஒரு பெரிய பிரச்சனையாகுது பாருங்கள். சரி ஃபைன், நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலான்றியா? நீ சொல்லுவ சாமு, நீ ஓகே ஃபைன். சரி, நம்ம இதோட முடிச்சுக்கலாம். மறுபடியும் நான் ஒரு கன்க்ளூஷன் கொடுத்துட்டு நான் உங்களுக்கு முடிக்கிறேன். இப்போது ஒன்று நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள், விசுவாசம் என்பது பார்த்து நம்புறது அல்ல, பார்க்காதவைகளை நம்பணும். இருக்கிறது அல்ல, இல்லாதவைகளை. அதுதான் வேதம் சொல்லுது. விசுவாசம் வாழ்க்கை என்றால் என்ன? இல்லாதவைகளை இருக்கிற வண்ணமாய் அழைக்கணும். கடவுள் அப்படித்தானே அழைச்சார். நம்மளுக்கு என்னென்னா, சாப்பாடு எப்படி வரும்? அரிசியை வச்சு தான் சாப்பாடு வரும். அது விசுவாசம் அல்ல. இருக்கிறவைகளை வைத்து இருக்கிறவைகளை உண்டாக்குறது அல்ல, இல்லாதவைகளை இருக்கிற வண்ணமாய் அழைப்பது தான் விசுவாசம். இப்போ நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் இல்லையோ அதை நீங்கள் விசுவாசிக்கும் போது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இல்லாதவைகளை இருக்கிற வண்ணமாய் அவர் மாற்றுவார். இது என் வாழ்க்கையில் ஆரம்ப காலகட்டத்தில் நான் ரொம்ப 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 நேரத்தை எடுத்து கற்றுக்கொண்ட ஒரு காரியம். இப்போ நாம் எதிர்பார்க்குற வாழ்க்கையை நம்ம கண்ணுக்கு தெரியல, ஆனால் அது இல்லைன்றது இல்லை, அது இருக்குது.
ஆனால் அந்த இல்லாத ஒரு வாழ்க்கையை நாம் நினைச்சு பார்க்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இல்லாத வாழ்க்கையை நீங்கள் எதிர்பார்க்கணும். திருமணம் ஆகாதவங்க, எனக்கு திருமண வயசில் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன், திருமணம் ஆகாத திருமண வயசில் இருக்கிறவங்க, திருமணம் உங்களுக்கு நல்ல திருமணம் அமையணும் நீங்கள் பார்க்க வேண்டும். எப்படி பார்க்கணும்? கண்ணால் அல்ல, தரிசனத்தில் பார்க்க வேண்டும். இன்விசிபிளான வேர்ல்டில் பார்க்கணும். அப்போது அப்படியாப்பட்ட, அதுதான் நான் சொல்கிறேன், என்ன காண்கிறவைகள் நித்தியமானவைகள், அநித்தியமானவைகள், காணாதவைகளும் நித்தியமானது. அப்போ காணாத உலகத்துக்கு சேர்ந்த வார்த்தையை நாம் எடுக்க வேண்டும். எடுத்து உங்கள் வாழ்க்கையில் என்னெல்லாம் காணப்பட வேண்டுமோ அது காணாத உலகத்தில் இருந்த ஒன்றிலிருந்து நீங்கள் உருவாக்கணும். புரிஞ்சிச்சிங்களாங்க? உங்களுக்கு புரிஞ்சிச்சிங்களாங்க? இப்போ உங்களுடைய நல்வாழ்க்கையை காணாத உலகத்தின் ஒரு ஆசீர்வாதமான ஒன்று நம்ம கேட்டுக்குது. அது என்னன்னா வார்த்தை. கடவுளுடைய வார்த்தை என்ன? காணாத ஒன்று. இந்த காணாத ஒன்றை வைத்து காண்கிறவங்க உலகத்தை ஷேப் பண்ண முடியும். புரியுதுங்களாங்க? புரியுதுங்களாங்க? இங்க சொல்லுது உலகங்கள் தேவனுடைய வார்த்தைகள்னால உண்டாக்கப்பட்டது. இந்த வார்த்தை வந்து இங்கிலீஷில் நீங்கள் வைங்களேன், ஈப்ரூஸ் சாப்டர் 11 verses 3, எபிரியர் 11:3 பாருங்களேன். 11:3 இங்கே பாருங்க. பை ஃபேத் வி அண்டர்ஸ்டாண்ட் தட் த வேர்ல்ட் வேர் ஃப்ரேம்டு பை த வேர்ட் ஆஃப் காட். இந்த இடத்துல ஃப்ரேம்டுன்ற வார்த்தை நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா? ஃப்ரேம்டுனா என்ன? சரி, ஃப்ரேம் ஃபோட்டோக்கு ஏன் ஃப்ரேம் போடுறோம்? ஃப்ரேம் போடாமல் மாட்டினா அது எப்படி தெரியும்? நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது. அதுக்கு வந்து ஒரு இப்போது உங்கள் புடவைங்களுக்கு பார்டர் அடிக்கிறீங்க பார்த்தீங்களா, அப்படியே நூல் தொங்கின்னு இல்லாமல் அதை என்ன பண்ணுறீங்க? ஃப்ரேம் பண்ணுறீங்க. ஒரு வாசல் இப்படி ஒரு ஃப்ரேம் பண்ணுறோம், பார்க்கறதுக்கு கொஞ்சம் அழகாக, கொஞ்சம் நீட்டாக, கொஞ்சம் நல்லா இருக்கிறதுக்காக. கடவுள் இதுதான் பண்ணார். என்ன பண்ணாரா? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்றது, பூமியானது ஒழுங்கின்மை. ஃப்ரேம் பண்ணா ஒழுங்கா இருக்குமா, ஒழுங்கின்மையா இருக்குமா? நம்ம சாப்பாடு அதனால தான் தட்டில் போட்டு சாப்பிட்றோம். காரை க்ளீன் ஆகுதுன்னு சொல்லிட்டு சாப்பாடு கொட்டிட்டு கொழும்பு ஊற்றி விட்டா எப்படி இருக்கும்? இப்படி போயிடாத ரசம். அதனால தான் சில பேர் நேரத்தில் இந்த வாழையில் சாப்பிட்றது சில பேர் பிடிக்காது. ரசம் இப்படி ஊற்றினா வந்து பேண்ட் மேலே ஊற்றிக்கும் கீழே. ஏன்? அது ஒரு ஃப்ரேம் ஆகலை, அது ஒரு இதில் லிமிட் ஆகலை, அப்படியே ஓடுது. அப்படி தான் உலகம் இருந்துச்சு, ஒழுங்கின்மையாக இருந்துச்சு, வெறுமையாக இருந்துச்சு. அதை கடவுள் என்ன பண்ணுறாரு? ஃப்ரேம் பண்ணுறாரு. ஃப்ரேம் பண்ணுறாரு. சொல்லுங்கள், ஃப்ரேம் பண்ணுறாரு. எப்படி ஃப்ரேம் பண்ணுறாரு? அவருடைய வார்த்தையினால ஃப்ரேம் பண்ணுறார். இப்போது கடவுள் அவருடைய, அதனால தான் பாருங்க, கடவுள் நாம் வாழ்கிற இந்த உலகத்தை அவருடைய வார்த்தையில என்ன பண்ணாரு? ஃப்ரேம் பண்ணார். பார்த்தீங்களா? எது எங்கே இருக்கணும்? கடல் இங்கே இருக்கணும். அப்படி தானே வருது கீழே. அவர் பூமியை என்ன பண்ணாரு? ஃப்ரேம் பண்ணார். எப்படி ஃப்ரேம் பண்ணாரு? வார்த்தையினால ஜலம் உண்டாக கடவுதாக, ஜலத்திலிருந்து பூமி தனியாய் வருவதாக, ஃபோமமெண்ட் ஆகாய விரிவு மேலே போவதாக, சூரியன் அங்கே இருக்கணும், சந்திரன் அங்கே இருக்கணும், மலைகள் அங்கே இருக்கணும், காடு இங்கே இருக்கணும், நதிகள் இங்கே. கடவுள் அப்படி தானே ஃப்ரேம் பண்ணிக்கிறார். எல்லாம் ஒன்றா போட்டு கலிபிலியாக இருக்குமா? எல்லாம் அப்படியே ஒன்றா போட்டுன்னு கச்சன்னு பண்ணுறாரா? இல்லை, அழகாக பண்ணிக்கிறார். பாருங்கள், காடு இருக்கிற காடு இடம், மலைகள் அழகா நீர்வீழ்ச்சியான இடத்துல நீர்வீழ்ச்சியை வச்சிருக்கிறார். நேர்த்தியாய் அருமையாய் கர்த்தர் டிசைன் பண்ணியிருக்கார். எப்படி? வார்த்தைனால. ஏன்னா வார்த்தை எந்த உலகத்துக்கு சேர்ந்தது? எந்த உலகத்துக்கு சேர்ந்தது? காணாத உலகத்துக்கு சேர்ந்தது. இப்போது இதைத்தான் நம்ம பண்ண போகிறோம். இன்றைக்கி அநேக பேருடைய வாழ்க்கை ஆதியாகமம் 1:2 மாதிரி இருக்குது. ஆதியாகமம் 1:2. சில பேர் யோசிச்சுங்க அது என்னவா இருக்கும்னு. ஒன்றும் இல்லைங்க, வெறுமை, இருள், ஒழுங்கின்மை. சொல்கிற பேச்சே கேட்க மாட்டேங்கிறான் பிரதர். எங்கே போகிறான்னு தெரில, எங்கே வரான்னு தெரில. ஒழுங்கின்மை. எவ்வளோ சம்பாரிச்சாலும் வீட்டில் பணமே இருக்கிறது இல்லை பிரதர். ஒழுங்கின்மை. குடும்பத்தில் நிம்மதியே இல்லை பிரதர். ஒழுங்கின்மை. சண்டை பிரதர். இருள். ஒழுங்கின்மை, இருள், வெறுமை அநேக பேருடைய வீட்டில். காரணம் என்ன? ஆதியாகமம் 1:2. இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? அந்த உலகம் தேவனுக்கு சொந்தம், தேவன் இந்த உலகத்தை சரிப்படுத்தணும்னு சொல்லிட்டு வந்து நின்று வெளிச்சம் உண்டாவதாக வார்த்தையை சொல்கிறார். சூரியன் உண்டாவதாக வார்த்தையை சொல்கிறார். செடி கொடி உண்டாவதாக வார்த்தையை சொல்கிறார். அப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா
அந்த வார்த்தையுடைய காப்பி நெகட்டிவ் ஒன்று இருக்குது. ஒரிஜினலான விசுவாச வார்த்தைன்னு இருக்குதுங்க, அது காணப்படாத உலகத்துக்கு சேர்ந்தது. இந்த பிசாசு என்ன பண்ணான்னு கேட்டா, இந்த பாவம் என்ன செய்தது என்றால் ஒரிஜினலான ஒன்றுக்கு டூப்ளிகேட் பண்ணிடும். சைனாக்காரன் மாதிரி பிசாசி எது ஒரிஜினலாக வந்தாலும் டூப்ளிகேட். அப்போ கடவுள் வார்த்தை ஒன்று உண்டாக்குனார். வார்த்தை என்றாலே நல்லது தான். அந்த வார்த்தையை, நல்ல வார்த்தையை பிசாசு என்னவா மாற்றிட்டான்? கெட்ட வார்த்தையாக மாற்றிட்டான். இப்போ கடவுள் பிரச்சனை நடுவில் வந்து விசுவாச வார்த்தையை பேசி கொண்டிருக்கிறார். நம்ம பிரச்சனை நடுவில் என்ன பேசுகிறோம்? பிரச்சனையே தான் பேசி கொண்டிருக்கிறோம். விசுவாச வார்த்தையை பேசுறதில்ல பாருங்க. வீடு அழுக்காக்குது, என்ன பேசணும்? இந்த வீடு அழகாக மாறணும்னு பேசணும், இல்லை எடுத்து பெருக்கணும். இந்த வீடு அழுக்காக்குது, இந்த வீடு அழுக்காக்குது, இந்த வீடு அழுக்காக்குது. சில பேரெல்லாம் பாருங்களேன், எப்போனா ஒரு டைம் வீடு க்ளீன் பண்ணிப்பாங்க. தீட்டின்னு கத்தின்னு பொலமீன் ஆகுது. அப்போ என்ன பேசுகிறாங்க? வார்த்தை பேசுகிறாரு, கடவுள் பேசுனாரு, நானும் வார்த்தை பேசுகிறேன். நீ என்ன வார்த்தை பேசுகிற? ஒன்றுத்துக்குமும் பிரோஜனம் இல்லாத தர்தனம் பூச்ச வார்த்தை பேசுகிறேன். இதெல்லாம் ஒரு வீடா, இதெல்லாம் ஒரு வீடா, இதெல்லாம் ஒரு வீடா? என்ன இந்த வார்த்தைக்கு ஏதாச்சும் ஒரு எஃபெக்ட் இருக்குதா? இந்த வார்த்தை ஏதாச்சும் ஒன்றுனா பண்ணுமா? இந்த வார்த்தை டிஸ்கரேஜை உண்டாக்கும், அழிவை உண்டாக்கும், நாசத்தை உண்டாக்கும். அப்போ நான் சொல்லுகிறேன், இன்னைக்கு நாம் பிற்போக்கான வார்த்தையை பேசுகிறோம் தவிர விசுவாச வார்த்தையை பேசுறதில்ல. பிரச்சனையின் நடுவில் வீடு ஃபுல்லாக பிரச்சனை, நிம்மதியே இல்லை, சந்தோஷமே இல்லை, கடன் பிரச்சனை, தலை தூக்கமும் இல்லை, வீட்டில் சாப்பாடு பொருள் எந்த ப்ராவிஷனும் இல்லை. அதன் மத்தியில் கர்த்தர் எங்களை நடத்த வல்லவராக இருக்கிறார், கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார். நான் தாழ்ச்சி அடைவதில்லை. சிங்க குட்டிகள் பட்டினியாக இருந்து தாழ்ச்சி அடையும், கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நன்மையும் குறை இல்லை என்று நீங்கள் பேச முடியுமா? பேச முடியுமா? பேச முடியுமா? முடியும் என்றால் நீங்களும் விசுவாசிக்கிறவர்களா இருக்கிறீர்கள், நீங்களும் விசுவாசத்தினால வாழ்கிறவர்களா இருக்கிறீங்க. இதை விட்டுட்டு மறுபடியும் புலம்பல், மறுபடியும் பிரச்சனையே பேசுறது, மறுபடியும் நடந்த விஷயத்தையே பேசி 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 உங்கள் வாழ்க்கையை அழித்து கொண்டிருக்கிறீங்க. அதை பற்றி பேசாதீங்க. ஒரு சம்பவம் நடந்துச்சு, அது முடிஞ்சதை பேசாதீங்க. பழைய காரியத்தை தயவு செய்து உங்கள் வீட்டில் பேசுகிறத முடிச்சு விட்டுருங்க. நேற்று நைட்டு நடந்ததை காலைல ஏஞ்சி கலராதிங்க. அது காவாவை நோண்டுற மாதிரி தான். ஆமாங்க, நல்லா இருந்தா காவா ஒன்றுமே இல்லை, கலரி விட்டோன்னு வாசனை இல்லை, சாரி நாத்தம். அந்த மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணுறது? நைட்டு நடந்தது கலர்னே இருக்குது. எப்போ வரைக்கும் கலருது? அப்படியே நாஸ்டா இல்லை, கலரு, மத்தியானம் சாப்பாடு இல்லை, கலர்னே இருக்குது, வேறு வேலையே இல்லை. சரி, ஏதாவது முடிஞ்சிச்சு, நைட்டு வந்துச்சு, தூங்குனாங்களா? சரி, தூங்கும் போது படுத்துனே கலர்னுங்கிறது. தூங்கினேன், அதை முழிச்சுனே இருக்கிற டைம் போர் அடிக்குதா, நோண்டினே இருக்கிறது, பேசினே இருக்குது. தின்ன மேலே பேசுறது, வீட்டில் வந்தால் பேசுது, படுத்துனுங்கும் போது பேசுறது. அதுவும் இருக்குது. சில பேருக்கு தூக்கத்தில் பேசுகிற வியாதி, அதுலேயும் அந்த பிரச்சனையும் இன்னும் இது அப்படியே. பிரியமானவர்களே, நடந்ததை ஒன்றுமே பண்ண முடியாது. என் கையை தவறி ஒரு பொருள் கீழே விழுந்துச்சு, இங்கே கவனிங்க, கீழே விழுந்த பிறகு ஐயோ கீழே விழுந்துச்சுன்னு பேசுறதுனால கீழே விழுந்து சரியாயிடுமாங்க? உடஞ்சது நல்லா ஆயிடுமா? அது உடஞ்சிச்சு, விட்டுருங்க. நம்ம கைக்குள்ளே இருக்கிறத காத்துக்கொள்ளுங்க. கை மீறி போந்த நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. நான் சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கை இன்றைக்கு நீங்கள் நினைச்சா, நான் மறுபடியும் சொல்கிறேன், என்னால் போதிக்கத்தான் முடியும். உங்கள் வாழ்க்கையை நான் வந்து ஃப்ரேம் பண்ண முடியாது. உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு நான் ஃப்ரேம் பண்ணுறேன், எடு அந்த ஆணியை, எடு அந்த சுத்தியன்னு சொல்லிட்டு நான் ஃப்ரேம் பண்ண முடியாது. உங்கள் வாழ்க்கை நீங்கள் தான் ஃப்ரேம் பண்ணும். அப்போ நம்ம வாழ்க்கை ஆதியாகமும் 1-2 போல் இருந்துச்சு. சில பேரோட வாழ்க்கை இருக்கிறது எப்படி? ஒழுங்கின்மை, வெறுமை, இருள். ஆனால் இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து இங்கே கவனிங்க தயவு செய்து. எதை எடுத்து? ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை எதற்கு சேர்ந்தது? காணாத உலகத்துக்கு சேர்ந்தது. காணாத உலகத்துக்கு சேர்ந்த விசுவாச வார்த்தை. அல்லேலூயா. கடவுளை எப்படி பேசினார் சொல்றாங்க பாருங்க. பை ஃபேத், விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தை. அப்போ கடவுளே இந்த பூமியை எப்படி தான் உருவாக்கிக்கிறாரு?
விசுவாசத்தினால்தான். நான் அதே சொல்றேன், அதே விசுவாச வார்த்தையினால எடுத்து உங்க வாழ்க்கையை நீங்க டிசைன் பண்ணுங்க. நான் இன்னைக்கு அடித்து சொல்கிறேன், இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா சில மாதங்களில் உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் நீங்கள் என்ன விசுவாசத்தோடு சொன்னீங்களோ அதே போல் 100% மாற்ற வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் சொல்கிறீங்க ஆமென்? அப்போ என்னெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை, அங்கே இருள் பிரச்சனை, அங்கே ஒழுங்கின்மை பிரச்சனை, அங்கே வெறுமை பிரச்சனை, உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை? உங்கள் பிள்ளைங்க பிரச்சனையாக இருக்கிறாங்களா? உங்கள் வாழ்க்கையில் கடன் பிரச்சனையாக இருக்குதா? உங்கள் வாழ்க்கையில் குடும்பத்தில் சமாதானம் அது பிரச்சனையாக இருக்குதா? நிம்மதியில் அது பிரச்சனையாக இருக்குதா? எல்லாமே வார்த்தையை சொல்லி வார்த்தையை சொல்லி வார்த்தையை சொல்லி வாயை தந்து சொல்லணும், இந்த வீடு இயேசு கிறிஸ்துவினுடைய வீடாக இருக்கிறது, அதனால் அவருடைய சமாதானம் இருக்க கடவை. இது ஒரே பீடப்பூச்சி வீடுங்க. எப்போவுமே ராமாயணம். யார் சொல்கிறது? வீட்டு எஜமானே சொல்கிறாங்க, ஒரே ராமாயண பூச்சி வீடுங்க. இது கலட்டா பூச்சி வீடுங்க, நிம்மதி இல்லாத வீடுங்க. அப்போ அந்த வீடு எப்படி இருக்கும்? அப்படி தான் இருக்கும். ஏன்? அம்மா தீர்க்கதரிசனம் சொல்லிட்டாங்களே, ரொம்ப ஆழமாக சொன்னாங்க, இது தரித்திர பூச்சி வீடு. அப்படி தான் இருக்கும், மாறாது. வாயை தந்து சொல்லுங்கள், இது ஆசீர்வதிக்கப்பட்ட வீடு, இது குறையில்லாத வீடு, இது நிம்மதியான வீடு. உங்கள் வீட்டுக்கு வந்தால் யாருன்னா கொஞ்ச நாள் உட்காந்து நிம்மதியாகுதுன்னு சொல்லணும். உங்களை பார்த்துன்னு ஓடக்கூடாது, திப்பு திப்பு திப்புன்னு ஓடக்கூடாது. அந்த மாதிரி நம்ம நடந்து கொள்ளக்கூடாது. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்போ நம்ம வாழ்க்கை எப்படி வாழணும்? விசுவாசத்தினால வாழணும். அந்த விசுவாச வாழ்க்கை எப்படி? பார்த்து 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 நம்புறது அல்ல. தொடர்ந்து அடுத்த வாரம் பேச போகிறோம் இன்னும் ஆழமாக. பார்த்து நம்புறது அல்ல. நான் பார்க்கல, எனக்கு தெரியலன்னா நான் நம்ப மாட்டேன்னு இல்லை, எனக்கு தெரியலனாலும் அது இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். எனக்கு தெரியும் இன்றைக்கி இதுதான் என் லெவல்னு, இதை நான் நம்பலை, இதை விட பெருசாக நான் நம்புகிறேன். இதுதான் சபை, இது கண்ணுக்கு தெரிஞ்சு இது இவ்வளோ பெரிய சபை, இது தான் நான் ஒத்துக்கலை, இதை விட பெரிதானதை நான் பார்த்து கொண்டு இருக்கேன். ஏன்னா காணக்கூடாதவைகள் தான் காண்கிற விட மகா பலது. காண்கிற உங்களை விட காணாத தேவன் தான் பெரியவராக இருக்கார். அப்போ யாரை நம்ப போகிறீங்க? காண்கிறவைகளை நம்ப போகிறீங்களா, காணாதவைகளை நம்ப போகிறீங்களா? சொல்லுங்கள். நாங்கள் பார்க்குறதெல்லாம் நம்ப மாட்டோம், நாங்கள் காண்கிறத நம்புறதில்ல, காணாத தேவனை நம்புகிறோம், காணாத வார்த்தையை நம்புகிறோம், காணாத விசுவாசத்தை நம்புகிறோம். நாங்கள் கர்த்தரையே நம்புகிறோம், கர்த்தரை நம்பியே வாழுகிறோம். கர்த்தரின் வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.